ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி ஒரு எக்லெஸ் கேக் ரெசிபி பார்க்கலாம். இந்த ரெசிபி ரொம்பவே ஈஸி, அதே சமயத்தில் குயிக்காகவும் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இன்க்ரீடியன்ட் அதிகம் தேவையில்லை, நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செஞ்சிடலாம். அதுக்கு பாருங்கள், நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்து வச்சுருக்கேன், 4 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன், 1 கப் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதே அளவுக்கு நம்ம ரவை 1 கப் ரவை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் நமக்கு தேவைப்படும். அதோட நமக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு மைதா தேவைப்படும். அந்த மைதாவுக்கு பதிலாக நம்ம கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு மைதா ஆட் பண்ணி தான் செய்கிறேன். நீங்கள் வேணால் கோதுமை மாவு கூட ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து நான் ஃப்ரூட்டி எடுத்து வச்சுருக்கேன், என்கிட்ட இருக்குது, அதனால் எடுத்து வச்சுருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நான் முந்திரியும் பாதாம் பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நான் குட்டி குட்டியாக நறுக்கி அதில் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி இது முந்திரி, பாதாம், ஃப்ரூட்டி இதெல்லாம் ஆப்ஷன் தான், இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்சி கப்பில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் ரவை, அதோட நம்ம 3/4 கப் எடுத்து வச்சிருக்கிற சுகரு, 4 ஏலக்காய், இது 3ஐயும் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி நம்ம எடுத்துகிட்டு வரணும். நம்ம ஃப்ரூட்டிக்கு பதிலாக நம்மக்கிட்ட ட்ரை கிரேப்ஸ் இருந்துச்சுன்னா கூட அதை நம்ம சிசரில் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை போட்டுக்கலாம். அப்போவுமே அதுவுமே ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும். நம்ம அரைச்சிட்டு வந்ததை ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நம்ம மாற்றிட்டு நம்ம இதில் எடுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா, 1 கப் ரவைக்கு 1 கப்பு மில்க்கு, அந்த ரேஷியோவில் அந்த பாலை எடுத்து நம்ம இதுலேயே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம நல்லா கலந்து வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். இதுலேயே நம்ம 1/4 கப் ஆயில் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த ஆயிலையும் இதுலேயே ஊற்றிக்கலாம். 1 கப்பு மில்க்கு, 1/4 கப்பு ஆயில், இதையும் இதுலேயே ஊற்றிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரவை, சர்க்கரை, ஏலக்காய், பால், அதோட ஆயில், இதெல்லாமே இருக்குது. இதெல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட கட்டித்தன்மை இல்லாமல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம எந்த அளவுக்கு அடித்து மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அடித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த அளவுக்கு நம்ம அடித்து மிக்ஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக தான் மிக்ஸ் பண்ணணும். நான் அதையும் உங்களுக்கு சொல்கிறேன், காமிக்கிறேன். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே ரெஸ்ட் விட்டுறணும். அப்போ தான் நம்ம ரவையெல்லாம் நல்லா ஊறி நமக்கு ஒரு பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும். இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாதாம், முந்திரி, இதெல்லாம் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் நறுக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதோட நம்ம ஃப்ரூட்டியை இதோடைய கொட்டி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த இடத்துல உங்களுக்கு இந்த பாதாம், முந்திரி, ஃப்ரூட்டி இருந்தால் போடுங்க, இல்லைன்னா நம்ம பிளைன் கேக்காக செஞ்சாலுமே இது ரொம்பவே டேஸ்டியாக தான் இருக்கும். நான் பாருங்கள், இந்த மாதிரி கேக் டின் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட கேக் டின் மாதிரி இந்த பாத்திரம் இல்லை அப்படின்னா ஸ்டீல் பாத்திரம் கூட எடுத்துக்கலாம். சில்வர் பாத்திரம், எவர் சில்வர் பாத்திரம் கூட எடுத்துக்கலாம். பட் இந்த எவர் சில்வர் பாத்திரத்தில் நம்ம வைக்கிறப்போ குக்கிங் டைம் கொஞ்சம் அதிகமாகும். இந்த மாதிரி ஈய பாத்திரத்தில் வைக்கிறப்போ குக்கிங் டைம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். இது சீக்கிரமாக ஹீட் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸ்டீலில் கொஞ்சம் லேட்டாக ஹீட் அப்சர்வ் பண்ணும். அதே சமயத்தில் ரொம்ப நேரத்துக்கு ஹீட் அதுலேயே இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் குக்கிங் டைம் அதிகமாகும். டக்குன்னு நம்ம வெளியே எடுத்து வச்சிடணும். குக் ஆனதுக்கப்புறம் ஸ்டீல் பாத்திரத்தில் செஞ்சோம் அப்படின்னா டக்குன்னு வெளியே எடுத்து வச்சு நம்ம அதை ஆற வைக்கணும். இதை பாருங்கள், நான் இதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த பாத்திரத்தில் எல்லா பகுதியிலையும் படுற மாதிரி ஆயில் தடவிக்கிட்டேன். அதுலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு போட்டு எல்லா பகுதியும் படுற மாதிரி நான் டஸ்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி பவுடர் போட்டு நம்ம அப்படியே பாத்திரத்தை ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா எல்லா பகுதியிலையுமே ஆயில் இருக்கிறதுனால அப்படியே மாவு அப்ளை ஆகிக்கும். இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிற பவுடரை, அதாவது மைதாவை, நம்ம கீழே வேறு யூஸ்க்கு நம்ம பயன்படுத்திக்கலாம், எடுத்துடலாம், அதிலேருந்து தனியாக எடுத்துடலாம். இதில் மாவாக எதுவும் இருக்கக்கூடாது, நம்ம அதில் ஒட்டி இருக்கிற மாவு மட்டுமே இருந்தால் போதும். அப்படி உங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அது இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பட்டர் ஷீட் இருந்துச்சுனாலும் அந்த பட்டர் ஷீட் மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி அதுக்கு மேலே நம்ம கேக் பேட்டரை ஊற்றிக்கலாம். இந்த பட்டர் ஷீட் நம்ம போடுற மாதிரி இருந்தாலும் பட்டர் ஷீட்டு மேலே ஆயில் அப்ளை பண்ணணும். பட்டர் ஷீட்டு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்களா, ஆயில் பாத்திரத்தில் அப்ளை பண்ணி அதுக்கு மேலே நம்ம மைதா ஒரு கோட் கொடுத்துட்டோம் அப்படின்னாலுமே ஒட்டாமல் வந்துடும். நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணினேன். ஆயில் தடவி மாவு போட்டு டஸ்ட் பண்ணி காமிச்சேன். நான் பட்டர் ஷீட் போட்டு தான் நான் கேக் பேக் பண்ண போகிறேன்.
இதில் வந்து நம்ம 1/4 கப்பு மைதாவை ஆட் பண்ணிக்கலாம். அதோட நம்ம இட்லிக்கெலாம் சேர்ப்போம் இல்லைங்களா, ஆப்ப சோடான்னு சொல்லுவோம்ல, அது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்து பேக்கிங் பவுடர், இந்த பேக்கிங் பவுடர் வந்து நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த பேக்கிங் பவுடர் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் போடலாம், அப்படி இல்லை அப்படின்னா இதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். பேக்கிங் சோடா மட்டுமே போதும், அதாவது இட்லிக்கு போடுற அந்த சோடா உப்பு இருந்தால் அது மட்டுமே போதும். இந்த பேக்கிங் பவுடர் எதுக்குன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும், அதுக்காக தான். இருந்தால் போடுங்க, அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேக்கு ரொம்பவே நல்லா வரும். இதை 3ஐயும் நம்ம ஒரு ஸ்லீவில் கொட்டி நல்லா சலிச்சு எடுத்துக்கணுங்க. ஏன்னா நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சின்ன சின்ன மாவு உருண்டைகள்லாம் இருக்கும். நம்ம அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணுறப்போ அந்த மாவு உருண்டைகள்லாம் உடையாது. நம்ம கேக்கில் அங்கங்கே மாவு அப்படியே கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம ஸ்லீவ் பண்ணி சேர்த்துக்கணும். பாருங்கள், 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம ஊற வச்சுருந்த அந்த கேக் பேட்டர் 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. எடுத்து நம்ம இந்த சலிச்சு வச்சுருக்கிற மாவெல்லாம் கொட்டி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த சமயத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் பொறுமையாக மிக்ஸ் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டில் மிக்ஸ் பண்ண மாதிரி நல்லா அடித்து கலக்கக்கூடாது. எனக்கு கொஞ்சம் பால் பத்தாமல் இருந்துச்சு, அதனுடைய திக்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் இன்னுமே ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்படின்னா, ஒரு நம்ம இட்லி மாவு பதத்தில் இருந்துச்சுன்னாவே சரியாக இருக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா ஓகேவாக இருக்கும். இதை விட திக்காக இருந்துச்சுன்னா நமக்கு கேக் ரொம்ப ஹார்டாக வரும். அதனால் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். இந்த சமயத்தில் நான் அடுப்பை ஆன் பண்ணி அதை வந்து சிம்மில் வச்சுக்கணுங்க. ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, சிம்மில் வச்சு அதை நம்ம சிம்மில் வச்சுக்கணும். அதே சமயத்தில் நம்ம மூடியில் இருக்கக்கூடிய பெல்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அது மட்டும் இல்லை, இந்த விசிலையும் நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆகிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். அந்த சமயத்தில் நம்ம என்ன செய்யலாம்னா, நம்ம இந்த எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஃப்ரூட்டி, பாதாம், முந்திரி, இதெல்லாம் நம்ம கேக் பேட்டரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய 3/4வாசி நம்ம மிக்சரை வந்து இதில் போட்டு நல்லா கலந்துக்கலாம். மீதி ஒரு 1/4வாசியை மட்டும் வைக்கலாம். அது மேல் பகுதியில் ஒரு டெக்கரேட்டிவ்காக போட வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் நிறுத்தி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஃபைனலாக டெக்கரேட்டிவ்காக கேக் டின்னில் மாவு ஊற்றினதுக்கப்புறமா இதை நம்ம மேலால் போட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக நான் கலக்கி எடுத்துட்டேன். இதை நம்ம கேக் டின்னில் ஊற்றிக்கலாம். பட்டர் ஷீட் இருந்தால் பட்டர் ஷீட் மட்டும் போடுங்க. நீங்கள் மைதா டஸ்டிங் பண்ண வேண்டியதில்லை. பட்டர் ஷீட் இல்லைன்னா ஆயில் தடவி அதில் நம்ம மைதா டஸ்டிங் பண்ணிக்கலாம். இது 2 டைம் இப்படி தூக்கி பாத்திரத்தை கீழே டப்பு டப்புன்னு வச்சோம் அப்படின்னா அதில் இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாம் வெளியில் வந்துடும். அப்போது வந்து நமக்கு கேக்கு வந்து அந்த மாதிரி செய்யலை அப்படின்னா கேக் அங்கங்கே ஒரு ஹோல்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம டேப் பண்ணுறப்போ நமக்கு ஹோல்ஸ் இல்லாத ஈவனாக சூப்பரான கேக் கிடைக்கும். மேலே நம்ம எடுத்து வச்சுருந்த பாதாம், முந்திரி, அதாவது ஃப்ரூட்டி இதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆயிருச்சு குக்கர் ஹீட் ஆகி. அது வந்து குக்கர் நல்ல ஒரு ஹீட்டில் இருக்கும். நம்ம கை பட்டுச்சுன்னா அப்படியே கை நல்லா செவந்து போயிடும். அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு இடிக்கி யூஸ் பண்ணி வைக்கிறது பெஸ்ட்டு. இடிக்கி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி வைங்க. இல்லைன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக உள்ள பாத்திரத்தை வைங்க. இந்த பாத்திரம் நம்மளோட குக்கரில் எங்கேயுமே ஒட்டிகிட்டு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நான் கரெக்டாக எந்த பக்கமும் ஒட்டாமல் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இதில் வந்து ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுங்க. எனக்கு பார்த்திங்கன்னா 45 நிமிஷம் ஆயிடுச்சு. 45 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் கேக் வந்து பேக் ஆச்சு. நான் ஒரு 35 நிமிஷத்துலேயே எடுத்து பார்த்தேன். அப்போது வந்து எனக்கு கேக்கு வந்து நல்லா இந்த மாதிரி ப்ரௌனிஷாக வரல. அதனால் நான் 45 எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் கொடுத்து 45 நிமிஷத்தில் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அப்போ வந்து நமக்கு கேக்கு நல்லா மேலே ப்ரௌனிஷாக வந்துருந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, நான் ஒரு கம்பியை விட்டு உள்ளே பார்த்ததப்போ எதுவுமே ஒட்டாமல் வந்துருச்சு. அதனால் நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு நான் எடுத்து வச்சுட்டேன். இந்த கேக்கை எடுத்த உடனேயே நம்ம அப்படியே கட் பண்ணிடக்கூடாதுங்க. அப்படி பண்ணணும் அப்படின்னா நல்லா உதிரியாக வர மாதிரி ஒரு மாதிரி உதிர்ந்து போயிடும். அதனால் நம்ம ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி ஒரு கிளாத்து போட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் அதுக்கு நம்ம ரெஸ்ட் கொடுத்துடணுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம கிளாத்தை எடுத்துட்டு
பாருங்க கேக்கும் கொஞ்சம் ஆறிடுச்சு. அதோட எவ்வளோ சாஃப்ட்டா இருக்குது பாருங்க. நல்லா புசு புசுன்னு நல்லா சாஃப்ட்டா இருக்கு. இத அப்படியே நம்ம எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாத்தணும் அப்படின்னா, ஈஸியா கலண்டு வந்துருங்க. பாருங்க நம்ம இந்த பட்டர் ஷீட்ல ஆயில் தடவுனதுனால கொஞ்சம் கூட கேக் ஒட்டாம சூப்பரா அப்படியே எடுக்கிறதுக்கே ஈஸியா வந்துருச்சு பாருங்க. இப்போ நம்ம கேக்க கட் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். ரொம்பவே சூப்பரா, ரொம்ப சூப்பர் டேஸ்ட்ல வந்திருக்குதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. எக் இல்லாமல் வீட்டில் உள்ள பொருள்களையே வச்சு நம்ம எந்த அளவுக்கு சூப்பராக கேக் ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இது ரொம்ப ஈஸி, அதே சமயத்தில் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம எசன்ஸ் அது இதுன்னு எதுவுமே ஊற்றலை. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள்.